ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் கிட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது கஸ்டமருக்கு எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் ஒன்று அனுப்பிச்சிருந்தோம். அதை பேஸ் பண்ணி எனக்கு இதே போல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டெம்பரேச்சர் டியூவல் டிஸ்பிளே மாடல் கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். அடிஷ்னலாக மெயின் இண்டிகேட்டர், லோடு இண்டிகேட்டர், கண்ட்ரோலர் ஆன் ஆஃப், லோடு ஆன் ஆஃப். ஸோ இது எம்எஸ் பவுடர் கோட்டிங் பாக்ஸ்லேயும் கிடைக்கும். இது நாங்கள் கொஞ்சம் லோ பட்ஜெட்னால சீட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டர் லோடு அவுட்புட்டு ஃபேஸ் நியூட்ரலு, அடுத்து பார்த்திங்கன்னா சென்சாருக்கும் ஆர்டிடி சென்சாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம், தெர்மோகப்பிள் மாடலுக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இப்போ நான் ஜே டைப் சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லோடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் இந்த சென்சாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 மீட்டர் கேபிள் அவைலபிள். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை மீட்டர் தேவைப்படுதோ அதுபடி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 1 மீட்ரு பவர் கேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இது மெயின் ஆனில் இருக்குது. இது மெயின் இண்டிகேட்டர், பவர் கார்டு எல்லாமே நல்லாயிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஆன் ஆகிடும். ஸோ இதில் செட் வேல்யூ 50 இருக்குது, மேலே ப்ரெசென்ட் வேல்யூ காமிக்குது. ஸோ இப்போ லோடு அவுட்புட் ஆஃபில் தான் இருக்குது. இது நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இண்டிகேட்டர் ஆன் ஆகும். ஸோ இப்போ சென்சார் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 34 இருக்குது. இப்போ நான் லோட் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா பிஐடி மோடில் இருக்கிறதுனால அப்படின்னா உங்களுக்கு 50 டிகிரிக்கு 40 டிகிரியே கட் ஆஃப் ஆகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக 1 டிகிரி 2 டிகிரி ரைஸ் பண்ணிவிட்டு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இதே போல் உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் ரிலே போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு 40 ஆம்ஸு, 60 ஆம்ஸு, 90 ஆம்ஸ் வரையிலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் இது கட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா 72 சைஸ்லேயும் போட்டுக்கலாம், 96 கட் அவுட்லேயும் போட்டுக்கலாம். இது 48 கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். இதே போல் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், என்ன கஸ்டமைஸ்டு ப்ராஜெக்ட் ஹீட்டிங் அவுட்புட் எதுக்குனாலும் நம்ம டிஃபால்ட்டாக பண்ணிக்கலாம். இதே போல் இதில் இந்த கண்ட்ரோலர் பாக்ஸில் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி கனெக்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கனெக்டர் போதில் எனக்கு இது மாதிரி டாப் போடுற மாதிரி ஒரு சாக்கெட் டைப்பில் வேணும், 15 ஆம் சாக்கெட்டில் 5 ஆம் சாக்கெட்டில் எனக்கு அவுட்புட் வேணும்னா கூட நம்ம அது போலவும் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடிஷ்னலாக சென்சாரில் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நார்மல் ஸ்டெம் மட்டும் இருக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதேபோல் இந்த மாதிரி ஹப் டைப் மாடலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஜே டைப்பு, கே டைப்பு, PT100 எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப்பில் மழை வாட்டர் ஸ்பில் ஆகிற இடம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதேபோல் இதில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சனால த்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஸ்டெம்மு. இதில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட் வரையிலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.